Hello everyone, welcome to Aptitude Tricks by Deepika. இந்த சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட லெசன் 6. அதாவது டைப் 6 அண்ட் டைப் 7 இந்த லெசன்ல பார்க்கலாம். நம்ம சப்ஜெக்ட் குள்ள போலாம். என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படினா ₹510 is divided among A, B and C. அதாவது 510 ரூபாய A, B, C மூணு பேருக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்க. எப்படி பிரிச்சு கொடுக்கறாங்க அப்படினா A வந்து B எவ்வளவு வாங்குறாங்களோ அந்த மூணுத்துல 2 மடங்கு. அதாவது எப்படி நீங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணனும்னு சொல்றேன். A எவ்வளவு வாங்குறாங்க அப்படினா 2/3 of what B gets. 2/3 of what B gets. So B என்ன செய்ய கொண்டு வந்தறலாம். A by B is equal to 2/3. அப்ப A is to B is equal to 2 is to 3 So first equation நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? B gets 1/4 of what C gets. 1/4 of what C gets. So அப்ப B by C is equal to 1/4. So B is to C என்னது? 1 is to 4. இப்ப நமக்கு A is to B வந்து 2 is to 3 னு கிடைச்சிருச்சு. B is to C வந்து 1 is to 4 னு கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன தேவை? A is to B is to C வேணும். சோ நம்ம கண்டுபிடிப்போம். லெசன் 1ல இது ஆல்ரெடி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிருக்கேன். சோ அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்னா A B C னு எழுதிக்கோங்க. A is to B என்ன? 2 is to 3. B is to C என்ன? 1 is to 4. என்ன பண்ணுவோம்? இங்க என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே இங்க எழுதுவோம். இங்க என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே இங்க எழுதிடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம்? டைரக்டா இப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். 2 into 1 2 is 2. 3 into 1 3 is 2. 3 into 4 12. So இத நம்மளால இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. இன்னும் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லனா அப்படியே விட்டுடலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்? C ஓட ஷேர் வேணும். சோ அதுக்கு என்ன பண்ணனும்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்றேன். டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அமௌண்டோ அத மேல எழுதிடணும். 5 10 divided by இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர் எழுதிடணும். 12 plus 3 15 15 plus 2 17. சோ இத இங்க எழுதிடணும். ஓகேவா? அடுத்து எதோட ஷேர் வேணும் நமக்கு? C ஓட ஷேர் வேணும். C ஓட ஷேர் ரேஷியோ எவ்வளோ? 12. சோ C ஓட ஷேர் ரேஷியோ 12 ஆல மல்டிப்ளை பண்ணனும். into 12. கிளியரா? என்ன பண்ணனும் அப்படினா டோட்டல் வேல்யூ எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ 510. சோ அத நியூமரேட்டர்ல எழுதிடணும். ரேஷியோ ஓட கூட்டுத்தொகை ரேஷியோ மூணுத்தையும் ஆட் பண்ணி 12 plus 3 plus 2 17 அத டினாமினேட்டர்ல போட்டுறணும். into நமக்கு எந்த ஷேர் வேணுமோ C ஓட ஷேர் வேணும்னா C ஓட ரேஷியோ 12. சோ அதால மல்டிப்ளை பண்ணிடணும். சோ இத சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 360 கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சோ இன்னொரு தடவை சொல்றேன். அதாவது 510 ரூபாயை A B C மூணு பேருக்கு டிவைட் பண்ணி கொடுக்கறாங்க. அது என்ன ஃபார்மட்ல டிவைட் பண்ணி கொடுக்கறாங்க அப்படினா A gets 2/3 of what B gets. சோ நான் அதை எழுதிட்டேன். A is equal to 2/3B. B இங்க வரும். A by B is equal to 2/3. அப்ப A is to B அது 2 is to 3. அடுத்து B gets 1/4 of what C gets. So அப்ப B by C is equal to 1/4. B is to C 1 is to 4. So A is to B is to C எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு லெசன் 1ல சொல்லிருந்தேன். அதே மாதிரி இங்க எழுதிட்டு கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? C ஓட ஷேர் வேணும்னா டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ இன்டு நமக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அது. சோ இத சால்வ் பண்ணோம்னா 360 கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இது நம்மளுடைய அடுத்த சம். போன சம்முடைய மாடல் தான். இன்னொரு சம் சால்வ் பண்ணா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ₹8,400 is divided among A, B and C. அதாவது 8400 ரூபாயை A B C மூணு பேருக்கும் சரிசமமா இல்லாம பிரிச்சு தராங்க.
அதை என்ன ரேஞ்ச்ல பிரிச்சு தராங்க அப்படின்னா A gets 7/9 of what B gets. So அதே மாதிரியே எழுதுவோம். A gets 7/9 of what B gets. So அப்ப A by B என்னது 7/9. அப்ப A is to B என்னது 7:9. ஓகேவா, முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, while B gets 3/4 of what C gets. B is equal to 3/4 of C. So அப்ப B by C is equal to 3/4 na B is to C என்னது 3:4. இப்ப நமக்கு A is to B கிடைச்சிருச்சு, B is to C யும் கிடைச்சிருச்சு. A is to B என்னது 7:9, B is to C என்னது 3:4. A is to B is to C கண்டுபிடிக்க போறோம். எப்படி பண்ணுவோம், A B C. A என்னது 7 9, அடுத்து B is to C 3 4. இங்க இருக்கத அப்படியே இங்க எழுதுவோம் 3, இங்க இருக்கத அப்படியே இங்க எழுதுவோம் 9. இப்ப டைரக்டா மல்டிப்ளை பண்ணுவோம். 7 3s are 21 is 2. 9 3s are 27 is 2. 9 4s are 36. இப்ப இத நம்மளால இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. முடியும், எல்லாத்தையுமே 3 ஆல பண்ண முடியும். சோ அப்ப வந்து இங்க 7 is 2 9 is 2 12 ன்னு வரும். சோ இத நம்மளால இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. சோ இத அப்படியே விட்டுடலாம். அடுத்து நமக்கு என்ன வேணும், find the share of B. B யோட ஷேர் என்ன பண்ணுவோம், total amount 8400 divided by 12 plus 9 plus 7 total 28 into எதோட ஷேர் வேணும், B யோட ஷேர் வேணும். so into 9. இத சால்வ் பண்ணோம்னா 2700 கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இன்னும் ஒரு தடவை சொல்றேன், 8400 ABC மூணு பேருக்கும் பிரிச்சு தராங்க, சேமா இல்லாம பிரிச்சு தராங்க. அது அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா A gets 7/9 of what B gets. so அது அப்படியே ஈக்குவேஷன் ஆயிடுங்க. A equal to 7/9B. இந்த B இங்க கீழே கொண்டுங்க. A by B is equal to 7/9. அப்ப A is to B C என்னது இருக்கும் 7:9. அடுத்தது B is equal to 3/4 of C. A அப்படினா B gets 3/4 of what C gets. so B is equal to 3/4 of C. இந்த C இங்க வந்துடணும். B by C is equal to 3/4. அப்ப B is to C என்ன ஆயிடும் 3:4 ஆயிடும். இப்ப நமக்கு A is to B இருக்கு, B is to C இருக்கு. so A is to B வந்து 7:9, B is to C வந்து 3:4. நமக்கு A is to B is to C வேணும். so போன சம்ல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வேணும், ஷேர் ஆஃப் B வேணும். அப்படினா டோட்டல் அமௌண்ட் 8400 divided by ரேஷியோவோட டோட்டல் 28 into நமக்கு என்ன ஷேரோட ரேஷியோ வைக்கோ, அதாவது B யோட ஷேர் கேட்டாங்க, B ஷேரோட ரேஷியோ. so 9, B க்கு A B C. so B க்கு 9. so 9 போட்டு சால்வ் பண்ணோம்னா 2700 நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இது நம்மளோட அடுத்த சம். கிட்டத்தட்ட போன சம்மோட மாடல் தான், கொஞ்சம் இதுல இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா A B and C divide an amount of ₹1200. அதாவது A B C மூணு பேரும் 1200ன்ற அமௌண்ட்டை ஷேர் பண்றாங்க ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க தான் ட்விஸ்ட் இருக்கு, கொஞ்சம் கவனமா கவனிங்க. B plus C together gets 2 times more amount than what A gets. இன்னொரு தடவை ரீட் பண்றேன். B and C together gets 2 times more amount than what A gets. so இப்போ இதுல என்ன இருக்கு அர்த்தம் அப்படின்னா B யும் C யும் சேர்ந்து எவ்வளவு வாங்குறாங்கன்னா A என்ன வாங்குதோ அது கூட 2 times of A அப்படின்றது தான் இங்க கொடுத்திருக்காங்க. more அப்படின்னா add. ஓகேவா, than what A gets. A அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு A வந்து 100 ரூபாய் வாங்குறாங்கன்னா வெச்சுக்குவோம். B யும் C யும் என்ன எவ்வளவு வாங்குவாங்கன்னா A வாங்குற 100 ரூபாயும் வாங்குவாங்க,
அதோட 100 into 2 200 plus 200 வாங்குவாங்க. So total 300 வாங்குவாங்கன்றது அர்த்தம். B and C together gets 2 times more than what A gets. So இதுல தான் நாம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். So அப்ப இங்க என்ன இருக்கும்? B plus C is equal to 3A. So இப்போ நான் B plus C க்கு பதிலா 3A வை நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா எனக்கு A ஓட ஷேர் கிடைச்சிருமா? So A இந்த A அப்படியே இருக்கும் plus B plus C க்கு பதிலா 3A is equal to 1200. So 3A plus A 4A equal to 1200. A ஓட வேல்யூ 300. இது முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா while B gets 1/3 of what A and C together gets. B எவ்வளவு வாங்குவார் அப்படின்னா A C ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி அதுல 1/3 பார்ட் வாங்குவாராம். B gets 1/3 of A and C together gets. எழுதலாமா? So அப்ப 3B is equal to A plus C. So இப்ப A plus C க்கு பதிலா 3B இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு B ஓட வேல்யூ கிடைச்சிடும். So A plus C க்கு பதிலா 3B plus இங்க ஒரு B இருக்கு. அந்த B is equal to 1200. Now 4B is equal to 1200. B க்கு 300. So இப்ப A plus B plus C 1200. A plus B plus C 1200 அப்படின்னா A எவ்வளோ 300 plus B எவ்வளோ 300 plus C is equal to 1200. So 600 plus C is equal to 1200. ஓகேவா? அப்ப இந்த 600 அந்த சைடு போயிடும். அப்ப C ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 600 நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இன்னொரு தடவை சொல்றேன். A, B and C divide an amount of rupees 1200. அப்ப A plus B plus C is equal to 1200. அடுத்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா B plus C together gets 2 times more amount than what A gets. B யும் C யும் ஆட் பண்ணி A வாங்குற amount plus அதை விட A வாங்குற amountல twice வாங்குறாங்க. So அப்ப B plus C is equal to A plus 2A. B plus C is equal to 3A. இப்ப இந்த B plus C க்கு பதிலா 3A வை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப இந்த A அப்படியே இருக்கும். B plus C க்கு பதிலா 3A is equal to 1200 னா 4A is equal to 1200. அப்ப A ஓட வேல்யூ 300. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா while B gets 1/3 of what A and C together gets. B எவ்வளவு வாங்குறாங்கன்னா 1/3 of A and C together gets. அப்ப 3B ன்னு வருமா? cross multiplication 3B is equal to A plus C. So 3B is equal to A plus C. இப்ப இந்த A plus C க்கு பதிலா 3B இத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஆல்ரெடி ஒரு B இருக்கு. plus இங்க A க்கும் C க்கும் பதிலா 3B is equal to 1200. So 4B is equal to 1200. B is equal to 300. இப்ப நமக்கு A ஓடது கிடைச்சிச்சு, B ஓடது கிடைச்சிச்சு, C ஓடது வேணும். So இது டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். So A plus B plus C is equal to 1200 நமக்கு தெரியும். A க்கு பதிலா 300, B க்கு பதிலா 300, C is equal to 1200. 300 plus 300, 600 plus C is equal to 1200. So C ஓட வேல்யூ 600. So இதோட நம்மளோட டைப் 6 முடிஞ்சிருச்சு. So next classல type 7 உடைய problems பார்க்கலாம். And thank you so much.